வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கறோம்? பரிதா உங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சப்பா எங்க போது எடுக்க மாட்டேங்குது. இதே வேலையா? சத்தம் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சு. புதிய பேப்பரும் வாங்கி கொடுத்தேன். எதுக்கு இப்ப கால் பண்ணுங்க, கால் பண்ண எடுக்க மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னு தெரியலையா? வீட்டுக்கே போயிட வேண்டியதான். சவுண்ட் கேட்கலையா? போனேங்கம்மா, போனேங்க. போன் எங்கம்மா? உனக்கு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற நீ. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே தெரியும் அங்கிட்டு இங்கிட்டு. பாவி, நான் என்னடா காரணம் சொன்னேன்? நீ எந்த காரணமும் சொல்லலையா? இல்லையே. ஐயோ, குப்பைய கொட்ட போயிருந்தேன். காய்கறி வெட்டிக்கு இருந்தேன்டா. டாய்லெட்டுக்கு போயிருந்தேன். காயப்பட. ஐயோ சாமி, சார்ஜ் போட மறந்துட்டேன்டா. ஹால்லயே மறந்து வச்சுட்டேன்டா. பாத்திரம் கழுவிக்கு இருந்தேன்னா மறந்துட்டேன். ஐயோ, போன் வாங்கி கொடுத்தேன் எனக்கு, அதுவே மறந்துருச்சுடா. எனக்கு ஒண்ணுமே தெரியல. போன் அங்க இருக்கும்டா, பாடுறா. ஏன்டா இது ஒரு பிரச்சனையா இருக்கு? உங்க அப்பனும் புரிஞ்சுக்க மாட்டேற, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேற. என்ன உங்க வேலையெல்லாம் யார் பாக்குறது? உன் பொண்டாட்டிக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வாங்கிட்டு போயிருக்கா. 3 மாசம். நீ அவ டெலிவரி முடிஞ்சு அவங்க அம்மா கிட்ட ஜாலியா இருந்துட்டே வருவா. அது வரைக்கும் நான் தான். நீ போ, அம்மா வீட்டுக்கு போ. நான் எங்க அம்மா இருந்தா மேலதான் போகணும். எங்க அம்மா எங்க அம்மா. சரி போ. எங்க அம்மா நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப போயிருச்சு. இவங்களுக்காகவே வாழ்க்கை நாசமா போச்சு. தம்பி ஒண்ணு இல்ல, ஒட்டுக்கடலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா. சாப்பிட்டா பேசினா உடனே இல்ல, நானே போறேன். நான் போறேன். போறியா? அடே, அங்க போயிட்டு போன் பண்ணு. ஆமா, எடுத்துருவீங்க. ஏப்பா, இந்த ட்ரோன்ல போனை கனெக்ட் பண்ணி ஏதோ வைக்க முடியுமா? அம்மா பாவம். நமக்கு சம போட்டோவா இருக்கு. என்னடா என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு புளிக்குழம்பு, கடலை பருப்பு கூட்டு. ஏன் என்ன போய் வெஜ்? இன்னைக்கு திங்கக்கிழமைடா. திங்கக்கிழமை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு உகந்த நாள். அதனால இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா, மாரியம்மனுக்கு உகந்த நாள். மாரியம்மனுக்குலாம் அது சாமியை கும்பிடும்போது நம்ம வெஜிடேரியன் மாரியம்மன். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்காதுங்கிறாங்க. இன்னைக்கு நான்வெஜ் இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமைடா. புதன்கிழமை என்னம்மா? சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள் இல்லையா? சாய்பாபா. வியாழக்கிழமை இல்ல, வெள்ளிக்கிழமை கஷ்டம். இன்றைக்கு சாம்பார், பக்கத்துல உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. ஏன் இன்னைக்கு என்ன வெள்ளி? பிரதோஷம். பிரதோஷம் நாளைக்காவது என்ன? பெருமாள் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தன்னு ஊருக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? ஏமா, வாரத்துல 7 நாள்னா 8 நாள் நீ விரதம் இருக்க. எப்ப? ஞாயிற்றுக்கிழமை இருக்கா? அப்ப கூட ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டேன். அதனால அன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிடுற உடம்புக்கு நல்லது. ஏன் எத்தனை விரதம் எதுக்கு விரதம் இருக்க? அவ்வளவு விரதம் நீ இருக்க? விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்குடா? நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். நான் இருக்கேன் விரதம். பொண்டாட்டி தான் வாய்க்கு கிடைக்கிற எல்லாம் திங்கிறா. நான் அப்படி தின்னுக்கிட்டு தெரிய முடியுமா? அதனாலதான் சொல்றேன். ஒய்ஃப் தான் நான்வெஜ் எல்லாம் நிறுத்த சொல்லு. கண்டதே ஆர்டர் பண்ணி மிட் நைட் பிரியாணி திங்கிறீங்க, விளங்குமா? சொல்றேன், மிட் நைட்ல பிரியாணி திங்கிறாங்க உட்காந்துக்கிட்டு, விளங்குமா? அது சும்மா தின்னுட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து நீங்களும் தானே சேர்ந்து நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குற பசங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க. அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல. வீட்டுல இருந்துக்கிட்டு படுத்து தூங்குறீங்க. 12 மணி ஏச்சு போய் மிட் நைட் பிரியாணி அவசியம். குடும்ப கிளு 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 இதெல்லாம் குடிக்காதான்னு சொன்னேன். நீ பண்ணிட்டு இருக்கிற வீட்டுல மாட்டிக்க போற பாடா, சாப்பிடு. என்ன தோசை ஊத்தவா? தோசை வேணாம், மதியம் வச்ச கறி இருக்கு, வச்சு சாப்பிடு. வாடா வாடா சாப்பிடுறா, வாடா. ரொம்ப கேஷுவலா தெரியலையா? வாடா டேய், உட்கார்றா. உட்கார். ஏன் பாத்து வா, அடிக்கிருச்சு. அந்த சேர் இருக்குன்னு தெரியலையா? உட்கார் உட்கார். நின்னுட்டே சாப்பிடுறியா? சாப்பிடு. சாப்பிடுறா. வேற ஏதாச்சும் வேணுமா? முட்டை தோசை. முட்டை தோசை ஒண்ணு போடாம 2 முட்டை போட்டு தரேன். பொண்ணா ஏங்க சாப்பிடுங்க. நீங்க வாங்க, உங்களுக்கு ஒரு நேரமா? சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடிக்க போறேன். சரி.
அவரும் அப்புறமா வராங்க சாப்பிட்டாங்க. ஏய், குழம்பு வேணுமா? குழம்பு வேணாம் போதும். வேற என்ன வேணும்? போதும். சரி போய் சாப்பிட்டு போய் பாருங்க. ம். ஏங்க வாங்க, தோசை ஊத்தி வச்சிருக்கேன் வாங்க. தெரியுதா தெரியலையா? ஏய், என்னடா தனியா இருந்து பேசிக்கிறீங்க? இல்ல நான் அப்புறம் படுக்கிறேம்மா. எங்களுக்கா தெரியாது, ஒரு மூமெண்ட்லயே கண்டுபிடிப்போம்டா. நாய் சேர்ல தடுக்கி விட்டு விழுகுது, நின்னுட்டே சாப்பிடுது, எங்களுக்கு தெரியாதாக்க. வீட்டு வாசல்ல வந்தவனே ஸ்மெல் தெரிஞ்சிருச்சு. ஏய், எங்கடா போற? பாத்ரூம் இங்க இருக்கு, போ. இது வெளியில வாசல், போ போ. 20 வருஷமா அந்த ஆள் கூட குப்பை கொட்டிக்கி இருக்கேன், எனக்கா ஸ்மெல் தெரியாது? நல்லா இருந்தா சரி. என்னம்மா குழம்பு? முட்டை குழம்பா? முட்டை குழம்புல கட்டமா இருக்கு. இல்ல அப்படியே தோசை கல்ல போட்டு இது பண்ணி ஆம்லெட் போட்டு வெட்டி. ஐயா அப்படி பண்ணுவாங்களா? அது ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இவனுக்கு பிடிக்காது. நாங்க முட்டையை உடைச்சு அப்படியே குழம்புல ஊத்துவோம். அப்படியே அதுதான் அவனுக்கு அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியா எடுத்து சாப்பிடுவாங்க. அது ஒரு டைப், இது ஒரு டைப். இந்த டைப்பும் இது ஒரு டைப். ஆமா, அந்த சைடு பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு பிடிக்காது. சும்மா உன் மனசாந்திக்காக சொல்லுவான். சிரிப்பான், ஆனா விளங்கல. அதான் ஒரு மாதிரி. ஐயா என் பையனுக்கு நான் சமைச்சாதான் பிடிக்குங்க. சாப்பிடுறது முறைக்கல. நானே சாப்பிடுறேன். சாப்பிடுங்க நல்லா. இது என்ன காய்? கோவக்காய் கூட்டு வச்சியா? கோவக்காய் கூட்டு வச்சா பிடிக்க மாட்டா உனக்கு? நீ சரி வச்சாச்சு. சரி அது ஒரு மாதிரி நீட்டா போட்டு பொரிச்சு எடுத்து தருவோம். ஆந்திரா மெஸ்ல எல்லாம் பரவாயில்லமா, என்ன போய் செஞ்சாச்சு. இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சாச்சு. இப்ப என்ன? சரி இல்ல சொல்றேன்டா, நாளைக்கு அடுத்து செய்யறப்ப நல்லா பண்ணுவான்ல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவான், ஆனா மனசுக்கு பிடிக்காம தான் சாப்பிடுவேன். ஒண்ணும் இல்ல சாப்பிடுங்க. ஆமாண்டா, சாப்பிடுவோம். தலைவிதி தானே, சாப்பிட்டா கோச்சிட்டு போயிட்டான். இப்பதாமா இப்படிலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தட்டை தூக்கிட்டு தெருவுக்கு போற நிலைக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இல்ல, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். கூட்டு போய் நான் சென்னையில வச்சு நான் பாத்துக்கிறேன். நீ வந்து கஷ்டம், வீடு சின்ன வீடு. அண்ணன் தம்பிங்களா? என்ன தனியா வாடகைக்கு எடுத்து அம்மா தனியா அம்மா பெத்த தாய் தெய்வத்துக்கு சமண்டா. எனக்கு தெய்வம் தான்டா. தெய்வங்கிறது சாதாரண வருஷம் பூரா அம்மா கடைசி இருக்க வரைக்கும் அம்மாவை நான் தான்டா பாத்துப்பேன். தலைப்புள்ள வீட்டுலதான் எப்பயுமே அம்மா அப்பாவை தலைப்புள்ளதான் பாக்குறது. தலைப்புள்ள பாக்குறதா முறை. மரியாதை கிடைக்கும். ஆமா, அவர் வந்து பார்த்தா அப்படி மரியாதை. போடா நீ போடா. பாசம்னா இதான்டா பாசம். தாய் பாசம்னா இதுதான்டா. நீங்க வேற, அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. 2 பேத்துக்கு புள்ள பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு குளிப்பாட்டி கூப்பிடுறாங்க. இவனுக்கு 2வது ஒரு புள்ள பிறந்திருக்கு. அதை பாக்குறதுக்கு இந்த முறையை கூப்பிடுது. இவனுக்கு இப்பதான் மூத்த புள்ள, அதனால இது கூப்பிடுது. மற்றபடி பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நிறுத்துங்கடா, உங்க ஆட்டம்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு மாசம் அவன் வீட்டுல இருக்கேன், ஒரு மாசம் உன் வீட்டுல இருக்கேன். போதுமா? முதல்ல என் வீட்டுக்கு வா. அம்மா டேய், யார் வீட்டுக்கு வரணும்? டாஸ் போடுங்கடா. அம்மா எனக்கு தான் தலை. நிறுத்தி தொலைங்கடா. இங்க பாரு, உனக்கு ஏற்கனவே புள்ள பிறந்திருக்குல, ஏற்கனவே வீட்டுல வந்து இருந்திருக்கேன். 2வது புள்ள தானே இவனுக்கு. இப்பதான் முதல்ல புள்ள பிறக்குது. அதனால இவன் வீட்டுல ஃபர்ஸ்ட் மாசம் இருந்து 2ஆம் மாசம் வரேன். நீ வரல டிரைவர்ல என்னைய பார்த்து சொல்லுவாமா? என்னம்மா? என்னடா எள்ளு மிட்டாய்? எள்ளு மிட்டாயா? எள்ளு மிட்டாய் நல்லா இருக்குமே. சரி சாப்பிடு. சாப்பிடு. நிறைய சாப்பிட்டேன், தகட்டிடுச்சா? நல்லா இருக்கு. மட்டன் சுக்கா இருந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டியா? போட்டோ எல்லாம் சாப்பிட்டேன் நானு. எல்லாத்தையும் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சு. கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி சாப்பிடு. சாப்பிடு. நீ சாப்பிட்டியாமா? இல்ல, நான் சாப்பிட்டேன். இந்த இதையும் எடுத்து வச்சுக்க. அதே சட்டியில போட்டு பரட்டி சாப்பிடு, அதுதான் டேஸ்ட். அப்படியா? இந்த தான போட்டேன். சாப்பிடு. சோறு நாளையில நாய் குணம் இருக்கவங்க. ஐயோ சோறு எனக்கு கொஞ்சம் என்னோட எடுத்து சாப்பாட்டுக்கு பேய் மாதிரி அலையா கூட, நாய் மாதிரி நாய் குணம் இருக்கணும். சொல்லல என்ன ஏன் மூஞ்சி பேய்? நான் பேய்தான். உங்க அம்மாவை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து நீங்க சொல்றீங்க நான் பேய்தான். இந்த வீட்டுல இருந்து பார்க்கப்பட்டல நான் பேய்தான். சாப்பிடுறியாடா?
வைமா என்னங்க அண்ணன் தம்பி வந்திருக்கான் பாரு. அர்ஜுனா வந்திருக்கான் பாரு, அண்ணன் வந்திருக்கான் ஏ பாரு. அர்ஜுனே எப்படி இருக்க நல்லா இருக்கியா சரி நல்லா இருக்கேன் நல்லா வளர்ந்துட்டான். சித்தப்பாவை பார்க்க அப்பதான் நேரம் வந்துச்சா சித்தி சித்தப்பாலாம் பார்க்க சரி டீயை போட்டு எடுத்துட்டு வரேன் இரு இந்தாடா டீயை மட்டும்தான் குடிப்பேன் சாப்பிட சொன்னாலும் சாப்பிடவே மாட்டான் இவன் ஒரு பிஹேவியரா இருக்கேன் இப்ப மாமா வீட்டுக்கு கிளம்ப 2 கிளம்பிடுவேன் மாமா வீட்டுக்கு போயிட்டு ஓடுறதுக்கு முன்னாடி அவங்களே தத்து இருந்துட்டு விட்டுருவாங்க. போ இல்ல சித்தி நான் இங்க இருக்கேன் அப்படியா சரி போயிட்டு வா சரி, பையன். ஏய், என்னங்க அண்ணன் வந்திருக்கேன். என்ன டீ மட்டும் போட்டு அவ தரியா? சாப்பிட மாட்டாங்க ஏங்க நீங்க பேசுற பார்த்தா நான் ஏதோ அவனை சாப்பிடாம வெளியே போடான்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க ஐயே ஹலோ மாமா ஆ, வணக்கம் மாமா தங்கச்சி நானு ஏய் இதா இருக்குடா. தம்பி அனுப்பிச்சுடுறேன் லீவ் போறேன் அப்படியா? தனியா வந்துருவான் அவன். வந்துரும் மாமா தனியா வந்துருவானா? சரி, நான் வந்தோட கால் பண்ணல, பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிட்டு வரேன் நானு. சரி மாமா சரி சரி. எங்க அண்ணன் பையன் வரான். அப்படியா ம்ஹும். ஏங்க ஐயோ தம்பி சொல்றபடி கேளுங்க போன வாட்டி வர்றப்ப இந்த செவரட்டி கேட்டான் இப்பவே போய் பாய்கடையில சொல்லி வச்சிருங்க செவரட்டி 2 ஏங்க இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ல ஒரு கடை இருக்கு நாட்டு மருந்து கடை பருத்தி கொட்டை அதுல இருந்து பருத்தி பால் எடுத்து அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் இங்க பலாப்பழம் சீசனு பலாப்பழம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பலாப்பழமும் வாங்கிட்டு வந்தேன் பலாப்பழம் வாங்கிட்டு வருவா. ஏங்க இவ்வளவு சொல்லிக்கிறீங்க மச நிக்கிறீங்க போங்க நான் போன் பண்றேன் போங்க அவருக்கு ஒரு டீ தான். எவ்வளவு லேட்டா போறேன் ஏமா என்னப்பா ஏமா அப்பா இப்படி விரட்டிக்கிட்டு இருக்க ஏமா நீ ஏமா இப்படி இருக்க என்னடா நான் என்னடா பண்ணேன் ஏமா உன் சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா மட்டும் ஐயோ அம்மாடி அந்த இந்தான்னு ஓடுற அலையிற ஆனா அப்பா சொந்தக்காரங்க வந்தா ஒரு டீயை குடுத்துட்டு இந்தா குடிச்சிட்டு நம்ம வீட்டுல தங்கவே மாட்டாங்க அனுப்பிடுறீங்க ஏமா அட பாவி நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ அப்பா சைடு சொந்தக்காரங்க ரொம்ப பேடா இல்ட்ரீட் பண்ற மாதிரியும் நம்ம சைடு சொந்தக்காரங்க வந்தா நம்ம வேற மாதிரி பேசுற மாதிரியும் சொல்றேன் அந்த மாதிரிலாம் நான் இல்ல எந்த பெண்ணும் அப்படி பண்ண மாட்டேன் அப்படி யாராவது பண்ணா கமெண்ட்ல சொல்லுவாங்க பாருங்க சரி அவனுக்கு இந்த சிகர் தண்டா ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்துரு சாமி சிகர் தண்டா? பாவம் புள்ள வெயில்ல வரான் டேய் அம்மா அவனுக்கு பைக்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டி வந்துரு இல்ல அப்பா போறா அப்பா போறாரா அப்பா கூட்டி வந்து கார்ல போறீங்களா காரே இல்லமா நம்மட்ட நீ உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்து இருக்கும். டேய் என்னடா இந்த அம்மா பாட்ட படிக்கிருக்க இல்ல, அம்மா பாட்டு வேற என்னமா காப்பீட்டுலாம் இருக்கு. அட பாவி ஓஹோ, கட்சியில வந்து சரி, நானே படுறேன். அம்மா 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 என்னன்னு சொல்லு இன்னைக்கு மதர்ஸ் டே அம்மா. மதர்ஸ் டேயா சரி எடுத்து தோல போட்டோ தானே போட்டோ சூப்பர், நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லேடி கெட்டப்ல பயங்கரமா இருந்தாரு. எல்லாமே இது சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லாமே உண்மைதான். ஆமா உண்மைதான். ஏன்னா எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான் இது. அப்படியே இருக்குது. இது மதர்ஸ் டேக்கு இப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ ஆமா. அப்படியே போட்டோ எடுத்து அப்படியே ஆமா. அப்பதான் அம்மா பாசத்தை பொழிவாங்கன்னா ஒரு வேலை ஆமா, அந்த சொல்ற மாதிரி இந்த ஒரு காய்கறி கூட வெட்டி கடைக்கு போயிட்டு வர மாட்டாங்க. பயங்கர அந்த மாதிரி ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. ஆனா போட்டோ மட்டும் போட்டு ஏமாத்துறது அப்படின்னு அம்மாவுக்கு அப்படியே அவ்வளவு இதுவா பண்ணுவேன். இது பசங்களுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்களும் நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க. அது இல்லாம இந்த வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்க வர அம்மா சொந்தம் அப்பா சொந்தம் இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. ஆமா ஆமா, இது மாறுறதே கிடையாது. அதான் உண்மை. அது ஏன்னு தெரியல. இது இப்போ எங்க ஃபேமிலிலே அப்படிதான். நானும் எங்க அம்மாவோட ரிலேஷன் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அப்பா ரிலேஷன்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அது ஏன்னு தெரியல. அது சின்ன வயசுல இருந்தே அப்படியே பழகிருச்சா என்னன்னே தெரியல. எல்லாருக்கும் அப்படிதான். ஏன்னா நம்ம அவங்க கூட அந்த அளவுக்கு டச்ல இருக்க மாட்டோம், பேச மாட்டோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே அங்க போய் தங்குறது, லீவுக்கு போறது அப்படின்னு அதனால நம்ம அவ்வளவு ஒருவேளை இதான் காரணமா இருந்திருக்கும். அதான் அம்மா தான் கூப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். ஆனா இப்போனா 1-2 பேர் வீட்டுல மாறி இருக்கு. ஆனா நம்மளுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. எல்லா இதுமே கரெக்டா. அந்த இது அந்த அதான் என் பையனுக்குலாம் இதெல்லாம் பிடிக்காதுமா அப்படின்னு சொல்றது அதெல்லாம் இல்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் தின்றுவோம், சாப்பிட்டுருவோம். அவங்களுக்கு சாப்பிட்டாங்களா இல்லையெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனா இதே மாதிரிதான் அவங்க நாளா சாப்பிட்டேன் நீ சாப்பிடு அப்படின்ட்டுருவாங்க. ஆனா இப்பதான் யோசிச்சு பார்க்கும்போது அதான் நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி நம்ம பசங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படிதான் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா அது பையன் இருக்கானே, பையன் சாப்பிட்டோம் அப்படின்னு அந்த விட்டு கொடுக்கறதெல்லாம் அப்ப அந்த மாதிரி அவங்க விட்டு கொடுத்து பசங்களை சாப்பிட வச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க சோறே போட மாட்டாங்க. அவங்களுக்கு பாவம். நல்லா இருந்துச்சு. ஓகே,
எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்